வெல்கம் டு ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ். நம்ம இன்னைக்கு சில கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் ரூட்ஸ், செடியில் இருக்கக்கூடிய ரூட்ஸ் கீழே டவுன்வர்ட்ஸாக போகுது? ஏன் நம்ம ரோலர் கோஸ்டர் ரைடில் போகும்பொழுது நமக்கு ஒரு த்ரில் ஏற்படுறது? ஏன் நம்ம ரோலர் கோஸ்டர் ரைடில் கீழே வரும்பொழுது நமக்கு ஒரு வெயிட்லெஸ்ஸாக நம்ம ஃபீல் பண்ணுறோம்? இதுக்கான எல்லா ஆன்சரும் உங்களுக்கு தேவைன்னா நம்ம இந்த வீடியோவுக்கு போகலாம். வெல்கம் டு ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கிராவிடேஷனை பற்றி. ஸோ கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது புவி ஈர்ப்பு விசை, அதாவது நம்ம ஏர்த்தில் நம்மளால் நடக்க முடியறது, பிளானட்ஸ் எல்லாம் சன்னை சுற்றுது. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா ஏதாவது 2 மாஸுக்குரிய அட்ராக்ஷன் தான் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 மாசஸ் எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணுறதுனால தான் பிளானட்ஸ் ஒரு ஆர்பிட்டல் பாத்தில் சன்னை சுற்றுது. ஸோ கிராவிடேஷன் இல்லாமல் போச்சுன்னா பிளானட்ஸோட பாத் ஆர்பிட்ஸில் இருக்காது. எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ், எலிப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் சர்க்கிள் தான் உங்களுக்கு எலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் சன்னாக இருந்ததுன்னா இந்த பாத்தில் தான் உங்களுக்கு பிளானட்ஸ் எல்லாம் ரிவால்வ் ஆகுது. இஃப் சப்போஸ் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே என்ன ஆகாது, இந்த பாத்தில் இல்லாமல் இட் கேன் கோ இன் எனி டிரெக்ஷன். ஸோ விச் ஹோல்ஸ் த பாடி டுகெதர்னு பார்த்தீங்கன்னா த கிராவிடேஷன். ஸோ நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனை ஃப்ரேம் பண்ணார். அவர் என்ன ஃப்ரேம் பண்ணான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நியூட்டன் ஒரு கார்டனில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ஆப்பிள் அவர் மேலே தலைமையில் விழுறது. பிஃபோர் தட் அவர் நிறையா தியரிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். மெக்கானிக்ஸை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். இந்த ஆப்பிள் கீழே விழும்போது அவருக்கு என்ன தோணினதுன்னா, ஏன் இந்த ஆப்பிள் கீழே விழுது, ஏன் மேலே போகக்கூடாது? அப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இந்த ஆப்பிளை இழுக்கிறதுன்னு கண்டுபிடிச்சார். அதே ஃபோர்ஸ் தான் மூணையும் ஏர்த்தை சுற்றி ரிவால்வ் ஆகிறதுக்கு, அந்த ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னார். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த வச்சு அவர் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், தட் இஸ் இந்த லா யூனிவர்ஸில் எந்த இடத்துல வேணால் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுதான் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். 2 டிஃப்ரெண்ட் மாசஸ் எடுத்துக்கோங்க, A and B ஆப்ஜெக்ட், அதோட மாஸ் M1 and M2. இப்போ M1 ஒரு ஃபோர்ஸை M2க்கு கொடுக்கும், தட் இஸ் F1, தட் இஸ் ஃபோர்ஸ் ஆன் B by A F1. அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் A by B is F2. இந்த 2 ஃபோர்ஸஸுமே ஃபார் 2 டிஃப்ரெண்ட் மாசஸில் இருக்கும் பொழுது அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்க பொழுது இதை வச்சு நம்ம யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிக்கிள் ஆஃப் மேட்டரும் இன்னொரு பார்ட்டிக்கிளை ஒரு ஃபோர்ஸோட அட்ராக்ட் பண்ணுதுங்கிறாங்க. அந்த ஃபோர்ஸ் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 டிஃப்ரெண்ட் மாசஸ்க்கு இன் பிட்வீன் அந்த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் பொழுது அந்த ஃபோர்ஸ் இது 2தோட ப்ராடக்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். தட் மீன்ஸ் அதோட மாஸ் கூட உங்களுக்கு ஃபோர்ஸும் கூட ஆகும். அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இந்த மாஸோட சென்டர் பாயிண்ட், இந்த பீங்கிற ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட், இது 2த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன், ஹவு ஃபார் இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². தட் மீன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் கூட உங்களுக்கு என்ன ஆகுது, ஃபோர்ஸ் குறையுது. இதுதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிறது. ஸோ every particle of matter in this universe attracts every other particle with a force which is proportional to product of their masses and inversely proportional to square of the distance between the centers of their masses. இதோட direction of force எந்த directionல இருக்குன்னா, the line joining along the masses, the line joining the masses வழியாக தான் உங்களுக்கு direction of forceம் இருக்கும். So the direction of force is along the line joining their masses. 2 மாஸ் ஜாயின் ஆகிற சென்டர் பாயிண்டில் joining their masses. இப்போ இதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் இது எந்த மீடியமாக டிபெண்ட் பண்ணியிருக்காது. எந்த மீடியமில் எனி 2 ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு வைங்கன்னா அதோட ஃபோர்ஸஸ் அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கான டெரிவேஷன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பார்த்தோம், the force directly proportional to product of their masses பார்த்தோம். So F is proportional to M1 and M2. And again
this force is inversely proportional to square of the distance between them. So இது வந்து equation 1 ஒரு ரிலேஷன் எடுத்துக்கோங்க, இது செகண்ட் ரிலேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணுறோம். ஸோ force is proportional to m1 m2 divided by r square. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ரிலேஷன் வந்து ஈக்குவேஷனை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவல் டு சைன் போடும் பொழுது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கொண்டு வரோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி m1 m2 divided by r square is the gravitational force that acts between the two objects. Okay, in the G-ங்கிறது it is nothing but the universal gravitational constant அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.674 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg power minus 2. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ரிலேஷன் எடுத்துக்கோங்க. F is equal to G m1 m2 divided by r square. நமக்கு என்ன தேவை? G. ஸோ இந்த G மட்டும் வச்சுட்டு you can bring r square to the other side. அப்போ வந்து f r square divided by இந்த m1 m2 வந்து கீழே வந்துடும். ஸோ m1 and m2 multiplied. ஓகே, இப்போ அது யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், ரேடியஸோடது மீட்டர் ஸ்கொயர், மாஸ் வந்து kg multiplied by kg வந்து kg ஸ்கொயர். ஸோ அப்போ அந்த யூனிட் எப்படின்னு எழுதலாம்னா g is equal to 6.674 into 10 power minus 11 என்ன வரும்? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg பவர் மைனஸ் 2. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூனிட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அல்லது நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம், ரெண்டு ஐதோவே. இப்போ நம்ம யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன பார்த்தோம்? 2 different masses. இது வந்து இந்த யூனிவர்ஸில் எந்த ஒரு மாஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு சன் மூன் எடுத்துக்கோங்க இல்லை எர்த் மூன் எடுத்துக்கோங்க, ரெண்டுத்துக்கும் இடையில வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம எர்த்தில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை மேலே தூக்கி போட்டோம்னா அது என்ன ஆகும்? இது கீழே டவுன்வர்ட்ஸாக ஃபாலோ ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தா ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் புல்லிங் திஸ் ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த். whereas இதே கிராவிட்டி தான் மூணுக்கும் அப்ளை ஆகுது. that circulates, that is it is orbiting around the earthன்னு பார்த்தோம். இப்போ ஏன் இது ஆர்பிட்டில் இருக்குது? ஏன் அது டவுன்வர்ட்ஸாக ஃபாலோ ஆகலை? ஏன்னா எர்த்தோட மாஸை கம்பேர் பண்ணும்போது மூணோட மாஸ் கம்மி தான். அப்போ அதுவுமே கீழே விழணும் தானே அப்படின்னு பார்க்கணும். ஏன் இதுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறீங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து விழுகுது. ஸோ அதோட பாத் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து வருது. ஸோ இது ஒரு கிரேட்டர் வெலாசிட்டியில் நான் வந்து அதை த்ரோ பண்ணும்பொழுது இன்ஸ்டெட் ஆஃப் ரீச்சிங் த கிரவுண்ட் வந்து இட் டென்ஸ் டு ஃபாலோ அ சர்க்குலர் பாத். ஓகேவா? இந்த சர்க்குலர் பாத்தில் இந்த இடத்துல அதோட வெலாசிட்டி இங்கே இருக்கும் பொழுது கிராவிட்டி டவுன்வர்ட்ஸாக புல் பண்ணுது. அதனால அடுத்த இது வரும்போது அதோட ஆர்பிட் குறைஞ்சிட்டே வருது. ஸோ இதுதான் நமக்கு இந்த சர்க்குலர் ஆர்பிட்டை தான் நம்ம எர்த்துன்னு எடுத்துட்டோம்னா, இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு வெலாசிட்டியில் த்ரோ பண்ணும்பொழுது, ஒரு ஹையர் வெலாசிட்டியில் த்ரோ பண்ணும்போது இட் ஸ்டார்ட்ஸ் ஆர்பிட்டிங் அரவுண்ட் த earth. இதுதான் வந்து மூணுக்கு அப்ளிகபிள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷன், கிராவிட்டி வந்து டுவர்ட்ஸ் த சென்டர். இப்படி ஹையர் வெலாசிட்டியில் போகும்பொழுது இந்த மூன் ஸ்டார்ட்ஸ் டு ஆர்பிட் அரவுண்ட் த எர்த். இதே சேம் இஸ் த கேஸ் ஃபார் சன்னுக்கு எர்த்துக்கு சுற்றி, சன் வந்து எர்த்தை சுற்றி ஆர்பிட் ஆகிறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எர்த்துன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் மூன். ஓகே, இப்போ வந்து ஸ்லோவாக ரொட்டேட் ஆகுது. அப்போ அப்படி போயிட்டே இருக்கு. இப்போ நான் ஃபாஸ்ட்டாக இது ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்ன ஆகுது? இட் ஃபாலோஸ் த சர்க்குலர் பாத் கண்டினியூவஸ்லி. ஸோ இந்த ஒரு ஹையர் ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் த மூன் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி அரவுண்ட் இட் இஸ் 1 km/s. ஒரு செகண்டில் 1 கிலோமீட்டர். ஸோ இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி தான் இட் கீப்ஸ் ஆன் மேக்கிங் த மூன் டு சர்க்கிள் அரவுண்ட் த எர்த். இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டினா என்ன? கிராவிடேஷனுங்கிற ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படும்பொழுது இந்த பாடி வந்து ஆக்சலரேட் ஆகுது. அந்த ஆக்சலரேஷன் தான் என்ன சொல்கிறாங்க? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ த ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி டியூ டு த எர்த்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஜி சொல்கிறாங்க. இதோட யூனிட் ஆக்சலரேஷன் யூனிட் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர், அதே யூனிட் தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு பாடியை வந்து நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க வித் சர்டன் வெலாசிட்டி. மேலே தூக்கி போடும்பொழுது ஒரு வெலாசிட்டியில் தூக்கி போடுவீங்க. அது மேலே ஒரு சர்டன் ஹைட்டுக்கு போகுது.
இப்போ இதோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க போகிறது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக யூங்கிற வெலாசிட்டி வச்சுக்கலாம். இது போக போக இன்க்ரீஸ் ஆகும், என்ன ஆகும், ஹைட் இன்க்ரீஸ் ஆக யூ வந்து குறைஞ்சிட்டே வரும். அட் அ சர்டன் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வெலாசிட்டி வந்து 0 ஆகிடும். இந்த இடம் தான் மேக்ஸிமம் ஹைட். அப்போ இதுக்கு மேலே என்ன ஆகுது, அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் 0 ஆனதுனால அகெயின் இந்த வெலாசிட்டி வந்து கீழே டவுன்வர்ட்ஸாக கீழே உங்களுக்கு பாயிண்ட் ஆகுது. ஏன்னா இந்த எர்த்ஸ் கிராவிடேஷனல் புல்னால ஒரு சர்டன் ஹைட்டுக்கு மேலே அந்த ஆப்ஜெக்டால் போக முடியல. ஸோ இட் இஸ் கம்மிங் டவுன்வர்ட்ஸ். அப்போ அகெயின் அந்த கிராவிடேஷனல் புல்னால இந்த பாடி மேலே ஒரு ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து அகெயின் the velocity வந்து keeps on increasing. Before it touches the ground வரைக்கும் அதோட velocity increase ஆகிட்டே வருது. And after it touches the ground again comes to rest. The object வந்து comes to rest. This is the case. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஆக்சலரேஷனில் இந்த earth வந்து இந்த ஆப்ஜெக்டை புல் பண்ணுதுன்னா 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். திஸ் இஸ் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயருங்கிற ஆக்சலரேஷனில் ஆப்ஜெக்ட்ஸை வந்து புல் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் எல்லா இடத்துலையும் ஒன்றா இருக்காது. ஏன்னா நம்ம எர்த் ஆசச் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ளாட்டட் அட் த எண்ட்ஸ், மேலேயும் கீழேயும் ஃப்ளாட்டாகவும், கீழே வந்து நடுவில் வந்து பல்ஜாக இருக்கும். ஸோ இந்த பல்ஜ்டு ஏரியா சென்டர் பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் இருக்குது, மேலே வந்து கீழே போல்ஸ் இருக்குது, நார்த் போல் அண்ட் சவுத் போல். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த அகெயின் இந்த வெலாசிட்டி பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா v வந்து 0வா இருக்கு. ஓகே, இந்த மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகும் பொழுது இங்கேருந்து பால் உங்களுக்கு ஒரு சர்டன் ஹைட்டுக்கு போயிட்டு தென் இந்த இடத்துல மேக்ஸிமம் ஹைட் v0. அகெயின் ஒரு 1 செகண்ட்க்கு அப்புறம் அது வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் பை செகண்ட். எப்படி நமக்கு ஆக்சலரேஷன் உங்களுக்கு எவ்வளோ தெரியும், திஸ் இஸ் 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அதோட ஆஃப்டர் 1 மினிட், அப்போ 1 செகண்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 9.8 மீட்டர் பை செகண்ட். இப்போ அடுத்தது 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ எப்படி இருக்கும், ஆக்சலரேஷன் 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட ப்ராடக்ட் வந்து 19.6 மீட்டர் பை செகண்ட். ஸோ 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதோட வெலாசிட்டி இவ்வளோவா இருக்கும். பட் இது V2க்கும் V1க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 9.8. அதே மாதிரி V3 போகும்பொழுது ஆக்சலரேஷன் மல்டிப்ளை பை டைம் எவ்வளவு 3 செகண்ட்ஸ் 29.4 மீட்டர் பை செகண்ட் இருக்கும். இப்போ V3க்கும் V2க்கும் உள்ளான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் 9.8 மீட்டர் பை செகண்ட். இப்போ இது என்ன ப்ரூவ் ஆகுறதுன்னா when the body comes down or when the body is free falling அதோட வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு for every 1 second. அது எவ்வளவுன்னா it is equal to 9.8 மீட்டர் பை செகண்ட். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அண்டர் ஃப்ரீ ஃபால் ஃபார் எவ்ரி செகண்ட் free fall for every second there is a change in the velocity. The velocity varies by 9.8 meter by second for every 1 second. அதுதான் சொல்றாங்க. இப்போ வந்து any two சக்சஸிவாக இருக்கக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய ரெண்டு வெலாசிட்டிஸோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து 9.8 இருக்கும். ஸோ இப்போ G வந்து ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் வந்து உங்களுக்கு G சேமாக இருக்காது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம we are going to derive one relation என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன் பிட்வீன் small g and capital G. small g na என்ன, acceleration due to gravity. capital G na என்ன, உங்களுக்கு universal gravitational constant. இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனையும் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனும் கம்பைன் பண்ணி ஒரு ரிலேஷன் டிரைவ் பண்ண போகிறோம். யூ கன்சிடர் திஸ் அஸ் த எர்த். இது வந்து ஒரு எனி பாடி. இப்போ இதோட நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் எப்படி கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இந்த எர்த்துக்கும் அதில் உள்ள ஸ்மால் பாடிக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த சென்டர் தான் கால்குலேட் பண்ணுவோம். இங்கேருந்து இது வரைக்கும் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தாக இருக்கும். ஸோ அந்த பாடியோட சென்டர்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும். எம்இங்கிறது வந்து மாஸ் ஆஃப் த எர்த், எம்பி அங்கிறது மாஸ் ஆஃப் த பாடி. அப்போ இந்த பாடி ஒரு ஃபோர்ஸை வந்து எர்த்துக்கு கொடுக்குது. இன்டர்ன் எர்த் வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து இந்த பாடி மேலே இட் இஸ் கோயிங் டு கிவ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பார்க்கும்பொழுது இந்த பாடிங்கிறது வெரி ஸ்மால் பார்ட்டிக்கல் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த ரேடியஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதாவது ரேடியஸ் ஆஃப் த பாடி நெக்லெக்ட் பண்ணிட்டு we can directly take the radius of the earth as the distance of separation நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த radius of the earth பார்த்தீங்கன்னா 6378 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது அது மேலே என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா that is gravitational force of the earth வந்து acts on the body.
இப்போ இதை வச்சுட்டு நம்ம டிரைவ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் பை நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், பை நியூட்டன்ஸ் law of gravitation, F வந்து என்ன, force acting on a body வந்து G, இந்த இடத்துல mass வந்து capital M and small m எடுத்துக்கிறோம், divided by r square எடுத்துக்கிறோம். இப்போ இந்த r வந்து எப்படி எடுத்துக்கிறோம், this is the radius of the earth நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேவா? and by Newton's second law of motion, by Newton's second law, the force acting on the body F is equal to ma. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஏங்கிறத நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா, நம்ம வந்து கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ma is equal to mg. இந்த mgங்கிறது இஸ் நத்திங் பட் அ வெயிட். ஓகே, அதாவது வெயிட்னா என்னது, நம்மளுடைய மாஸ், நம்ம வெயிங் ஸ்கேலில் நம்ம மெஷர் பண்ணக்கூடியது மாஸ், அதோட கிராவிட்டி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வெயிட் ஆஃப் த பாடி இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். பை ஈக்குவேட்டிங் தீஸ் டூ ஃபோர்ஸஸ், F வந்து என்னது, G M M by R square is equal to mg. ஓகேவா? இந்த இடத்துல இந்த ஸ்மால் mங்கிறது மாஸ் ஆஃப் த பாடி, இதுவும் மாஸ் ஆஃப் த பாடி. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் அவுட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், G is equal to gm by r square. This is the relation. இப்போ இந்த r நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு ரீப்ளேஸ் பண்ணும்போது gm by r square. Gங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், mங்கிறது மாஸ் ஆஃப் த எர்த், rங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் G அண்ட் கேபிட்டல் G. இப்போ பார்த்துக்கோங்க, நமக்கு தெரியும் G is equal to gm by r square. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, மாஸ் ஆஃப் த எர்த் கண்டுபிடிக்க போகிறோம். உங்களுக்கு G வேல்யூ தெரியும், எர்த்தில் 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் த எர்த் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 6378 கிலோமீட்டர். அடுத்தது நம்ம இதை வச்சு நம்ம மாஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா ஆர் ஸ்கொயர் வந்து இந்த சைட் போயிடும். ஸோ ஜி ஆர் ஸ்கொயர், எம் தான் நமக்கு தேவை. ஸோ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து கீழே வந்துடும். ஓகே, ஸோ m is equal to g r square by capital G. G எவ்வளவு 9.8 multiplied by radius of the earth என்ன 6378 into 10 power 3 the whole square. ஏன் 10 power 3? இந்த 10 power 3ங்கிறது it is nothing but கிலோமீட்டர். இப்போ G வந்து மீட்டரில் இருக்குது, நான் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயரில் இருக்குது. அதே மாதிரி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட யூனிட்டும் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg பவர் -2 இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த கிலோமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 1000 meters make 1 kilometer. ஓகே, அதனால 10 power 3ன்னு எழுதியிருக்கோம் இந்த இடத்துல. The whole square divided by 6.674 into 10 power -11. இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து 10 power 3 the whole square நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. 10 power 6, இந்த 10 power -11 மேலே கொண்டு வரும்பொழுது it becomes 10 power 11. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், 9.8 multiplied by 6378 the whole square. ஓகேவா, டிவைடட் பை 6.674 இருக்கு. இப்போ 6378 the whole square multiplied by 9.8 பண்ணும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 3986530632 வரும், டிவைடட் பை 6.674. இப்போ இந்த 10 power 6 multiplied by 10 power 11 என்ன ஆகிடும், 10 power 16. இப்போ இதை டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 597322540 வருது. நான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அதை அப்படியே போட்டுறேன், இன்ட்டு 10 power 16. ஸோ இப்போ வந்து இந்த ஆர்டர் ஆஃப் 10 power 24ல் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். தட் இஸ் டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் முன்னாடி வந்து ஒரு டிஜிட் வச்சிருக்கிற மாதிரி நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன் படி ரீஅரேஞ்ச் பண்ணும்பொழுது எத்தனை டிஜிட்ஸ் தள்ளணும், 1 2 3 4 5 6 7 8, அப்போ 5.97. ஓகே, இன்ட்டு எத்தனை டிஜிட்ஸ் தள்ளணும், 8 டிஜிட்ஸ் தள்ளணும். அப்போ என்ன ஆகிடும், 10 power 16 வந்து ப்ளஸ் 8 பண்ணும்பொழுது இட் பிகம்ஸ் 10 power 24. யூனிட் வந்து கிலோகிராம், மாஸோட யூனிட் கிலோகிராம். ஸோ திஸ் இஸ் த மாஸ் ஆஃப் த எர்த் யூசிங் த ஃபார்முலா G. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் ஒன்றா இருக்காதுன்னு பார்த்துருக்கோம். அது எப்படி வேரி ஆகுறதுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த ரிலேஷன் எடுத்துக்கோங்க, G is equal to gm by r square.
கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இது வந்து மாஸ் ஆஃப் த எர்த். இதுவும் ரெண்டுமே கான்ஸ்டன்ட். பட் இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்குலர் பாத் ஒரு ஸ்பியர் பாத்தோ சர்க்குலராக கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இதோட ரேடியஸ் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன ஆகுது, வேரி ஆகுது. திஸ் இஸ் த ஜியோமெட்ரிக்கல் ரேடியஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேடியஸ் எங்கே மேக்ஸிமமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர், இந்த சென்டரில் ஈக்குவேட்டர் தெரியும் உங்களுக்கு. குளோபை வந்து இந்த ஏர்த்தை வந்து அசச் வந்து பாதியாக பைசெக்ட் பண்ணுறது தான் ஈக்குவட்டோரியல் பிளேன். இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இந்த இப்படி பார்த்தீங்கன்னா இந்த சென்ஸ் இந்த டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ஆர் மேக்ஸிமமாக இருக்கும்போது ஜியும் ஆரும் எப்படி ப்ரொபோர்ஷனல்னா உங்களுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஆர் மேக்ஸிமமாக இருக்கும்போது ஜி மினிமமாக இருக்கும். So the acceleration due to gravity is minimum at the equatorial point. அதே இது நீங்க பாத்தீங்கன்னா at the polar regionsல போகும்போது அதோட ரேடியஸ் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ அந்த கம்மியாக இருக்கிறதுனால ஜி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் மேக்ஸிமம் அட் த போலார் ரீஜன் அண்ட் த மினிமம் அட் த ஈக்குவட்டோரியல் ரீஜன். இப்போ அதே இது சென்டர் ஆஃப் த எர்த்தில் எடுத்தீங்கன்னா த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பிகம்ஸ் 0. ஸோ இப்போ 1 kg சுகர், இது ஒரு ஃபேமஸ் கொஸ்டின். இப்போ நீங்கள் 1 kg சுகர் வந்து நீங்கள் வாங்கணும்னா ஏர்த்தில் எந்த இடத்துல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த எர்த். ஏன்னா உங்களுக்கு கிராவிட்டி 0வாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னவாகும், உங்களுக்கு 1 kg சுகர் கிடைக்கும் பொழுது நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ இந்த வேல்யூ ஆஃப் ஜி வந்து எப்படி ரெடியூஸ் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்லேருந்து ஹையர் ஆல்டிடியூட்ஸ், ஹைட்டுக்கு அதுதான் ஆல்டிடியூட்னு சொல்லுவோம். ஹையர் ஆல்டிடியூட் ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ். இந்த எர்த் சர்ஃபேஸ்லேருந்து மேலே போகும்பொழுது ஜி குறையும். அதே மாதிரி எர்த் சர்ஃபேஸ்லேருந்து கீழே போனாலும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ரெடியூஸ் ஆக போகுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மாஸ் அண்ட் வெயிட்னா என்ன, அதுக்குரிய டிஃப்ரென்சஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன், நம்ம ஒரு வெயிங் ஸ்கேலை நம்ம வெயிட் செக் பண்ணுறோம். நம்ம வெயிட்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக மாஸ்ன்னு சொல்லுவோம். பட் கொலக்கியலாக இட் இஸ் ஓகே. ஸோ நம்ம வந்து வெயிங் ஸ்கேலை நம்ம மெஷர் பண்ணக்கூடியது மாஸ் தான், அது வெயிட் கிடையாது. இப்போது இந்த மாஸுக்கும் வெயிட்டுக்கும் முன்னால் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாஸ் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் த பாடி. எவ்வளோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பஞ்சு, அதே மாதிரி ஒரு அயன் பால் எடுத்துக்கோங்க. இப்போ 1 kg பந்து 1 kg வந்து உங்களுக்கு அயன் பால் எடுத்துட்டீங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள சைஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கு காட்டனில் நிறையா ஏர் வந்து மாட்டி இருக்கிறதுனால இட் ஆக்குபைஸ் மோர் ஸ்பேஸ். பட் வேரஸ் இந்த கேஸ் ஆஃப் அயன் பால் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டென்ஸ்லி பேக்கடாக இருக்கும், ரொம்ப சாலிடாக இருக்கிறதுனால ஒன்னோட ஒன்று ஒட்டி ஒரு குட்டி இடத்துல வந்து ஹையர் மாஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு மாஸ்னா என்னன்னு புரியும்னு இருக்கேன். ஸோ இட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் த பாடி. வெரஸ் வெயிட் அப்படிங்கிறது இட் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஆன் த பாடி டியூ டு கிராவிட்டி. ஸோ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த் வந்து ஒரு பாடி மேலே ஆக்ட் பண்ணும் பொழுது அந்த ஒரு கிராவிட்டிங்கிற ஃபோர்ஸ் வந்து புல் பண்ணும். ஓகே, எர்த்துக்கு டுவர்ட்ஸாக அந்த பாடியை, அதுதான் வந்து இந்த இடத்துல வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ யூனிட் பார்த்தீங்கன்னா மாஸோட யூனிட் கிலோகிராம், வெயிட்டோட யூனிட் வந்து நியூட்டன். ஸோ இந்த வெயிட்டுங்கிறது என்னென்னா மாஸ் மல்டிப்ளைட் பை கிராவிட்டி. இந்த வெயிட்டு தான் நம்ம எப்படி சொல்கிறோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் வெயிட் ஆர் ஒன் அண்ட் த சேம் இன் திஸ் கேஸ். மாஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, அதுக்கு வந்து எந்த டைரக்ஷனும் கிடையாது. வேற வெக்டார் குவான்டிட்டி வந்து வெயிட்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வெயிட் அப்படின்னு சொல்லும்பொழுது இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, எப்போதுமே ஒரு ஆப்ஜெக்ட் மேலே தூக்கி போடும்போது கீழே டவுன்வர்ட்ஸாக புல் ஆகுது. ஸோ அந்த டைரக்ஷன் ஆஃப் த வெயிட் எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் தி எர்த். ஸோ எல்லா ஆப்ஜெக்டை நீங்கள் மேலே தூக்கி போட்டாலும் எர்த் வந்து சென்டருக்கு டுவர்ட்ஸாக வந்து அதை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்போ வெயிட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இப்போ அடுத்தது மாஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மாஸ், எந்த பிளானட்டில் போய் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய மாஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. வேறஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா இட் சேஞ்சஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். அப்போ நீங்கள் வந்து மூணில் இருந்தீங்கன்னா உங்களோட வெயிட் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏர்த்தில் இருக்கும்போது உங்களோட வெயிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் பிளானட்ஸில் போகும்பொழுது உங்களோட வெயிட் வந்து மாறிட்டே இருக்கும். இது எதை பொறுத்து மாறுதுன்னா அந்த கிராவிட்டி. தி கிராவிட்டி ஆஃப் த எர்த் வந்து இருந்தால் உங்களோட வெயிட் வேறு மாதிரி இருக்குது. மூணில் கிராவிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பிளானட்ஸ்க்கு நீங்கள் போகும்பொழுது உங்களோட கிராவிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால வெயிட்டும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஏர்த்தில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம எந்த இடத்துல மேக்ஸிமம் வெயிட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த பாடி வந்து போல்ஸில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜி வந்து மேக்ஸிமம் அட் த போல்ஸ் பார்த்தோம் தேன் கம்பேர்ட் டு ஈக்குவட்டோரியல் ரீஜன். ஸோ ஈவன் நம்ம போல்ஸுக்கு போகும்பொழுது நம்மளோட வெயிட் வந்து என்னவாக தான் இருக்குங்கிறாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஈவன் இன் த எர்த். ஸோ மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் வேரஸ் வெயிட் வேரிஸ். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் அது பார்க்கறதுக்கு முன்னாடி கிராவிட்டி ஆஃப் த மூன் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம்.
இப்போது கிராவிட்டி ஆஃப் த எர்த் தெரியும் உங்களுக்கு 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அதே இது கிராவிட்டி ஆஃப் த மூன் பார்த்தீங்கன்னா 1.625 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். தட் மீன்ஸ் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 0.1654 டைம்ஸ் த கிராவிட்டி ஆஃப் த எர்த் தான் உங்களுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த மூனாக இருக்கும். ஓகே, தட் மீன்ஸ் அப்போ வந்து எவ்வளவு சின்னதாக இருக்குதுன்னா 1. ரஃப்லி அரவுண்ட் 1/6 டைம் வந்து கிராவிட்டி உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அண்ட் கம்பேர்ட் டு எர்த் மூனில். ஓகேவா? இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து 60 kg வெயிட் பண்ணுறாரு. இப்போ இவரோட வெயிட் வந்து மூனில் எப்படி இருக்கும், எர்த்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து எர்த்தில் எடுத்துட்டிங்கன்னா W வந்து மாஸ் ஆஃப் த பர்சன் மல்டிப்ளைட் பை கிராவிட்டி. ஸோ 60 மல்டிப்ளைட் பை கிராவிட்டி எவ்வளவு, ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளவு, 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இப்போ இவரோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 588 நியூட்டன் ஆன் எர்த். வேறஸ் இவரே எர்த்துக்கு மூனில் போகும்பொழுது அவரோட வெயிட் எப்படி இருக்குன்னா 60 மல்டிப்ளைட் பை நம்ம கிராவிட்டி ஆஃப் மூன் பார்த்தோம் இல்லையா எவ்வளவு 1.625. ரெண்டுத்தோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 97.5 நியூட்டன், விச் இஸ் வெரி லெஸ் கம்பேர்ட் டு த வெயிட் ஆன் த எர்த். ஓகே, ஸோ மாஸுங்கிறது அவரோட 60 kg மாஸ் வந்து ரெண்டு இடத்துலையும் ஒன்றா தான் இருக்க போகுது. வேறஸ் கிராவிட்டியை பொறுத்து அவரோட வெயிட் மாறுது. ஸோ நம்ம வெயிட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆக்சுவலாக சொல்லணும்னா வி ஷுட் சே இட் இன் நியூட்டன். ஸோ உங்களோட வெயிட்டை கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வெயிட் மல்டிப்ளைட் பை கிராவிட்டி, தட் இஸ் கோயிங் டு பி யோர் வெயிட். அதே இது உங்கள் வெயிட் வந்து மூணில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ மாஸ் is the same both on earth as well as moon, or எந்த இடத்துல போனாலும் எந்த பிளானட்ஸ்க்கு போனாலும் மாஸ் வந்து சேமாக தான் இருக்க போகுது. நம்ம பார்க்க போகிறது அப்பேரண்ட் வெயிட். அதாவது நம்ம வெயிங் ஸ்கேலில் நார்மலாக மெஷர் பண்ணுறது என்னது மாஸ். நம்ம பட் நார்மல் டெர்மினாலஜியில் நம்ம வந்து வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதே இது நம்ம ஒரு லிஃப்ட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த லிஃப்ட்டில் போகும்பொழுது ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து நம்ம மேலே ஆக்ட் ஆகுது. ஒன்று ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. நீங்கள் லிஃப்ட்டில் மேலே போகும்பொழுது உங்களுக்கு கிராவிட்டிங்கிற ஃபோர்ஸ் லிஃப்ட்டோட ஆக்சலரேஷன் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இப்படி போகுது. உங்களுக்கு கிராவிட்டி வந்து சைமல்டேனியஸாக உங்களை புல் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இங்கே 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஒன்று வந்து ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டினால் வரக்கூடிய ஃபோர்ஸ், இன்னொரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுங்கிறது என்ன, லிஃப்ட் வந்து ஆக்சலரேட் ஆகிறது தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த வெயிட் ஆஃப் த பாடி. இப்போ இந்த மாதிரி கேஸில் வெயிட் ஆஃப் த பாடியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அப்பேரண்ட் வெயிட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நார்மலாக ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது வெயிட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி W is equal to mg மட்டும் எடுத்துக்கிறோம். whereas while we are moving in a lift in a upward direction or downward direction, or நம்ம ஒரு ஃப்ரீ ஃபாலில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மேலேருந்து கீழே போடும் பொழுது அதோட அப்பேரண்ட் வெயிட் எப்படி இருக்கும்னா இட் இஸ் ஆக்டட் ஆன் பை 2 ஃபோர்ஸஸ். ஒன்று கிராவிட்டி அண்ட் அகெயின் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அப்பேரண்ட் வெயிட் on the motion of the lift. நம்ம லிஃப்ட்ல நம்ம வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் பொழுது அதோட அப்பேரண்ட் வெயிட்ல என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ ஆக்சுவல் வெயிட் ஆஃப் த பர்சன் உங்களுக்கு தெரியும் W is equal to mg. This is because of only gravity. So the gravitational force வந்து it always acts downwards. இப்போ லிஃப்ட்ல நீங்க டிராவல் பண்ணும்பொழுது கிராவிட்டி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது, தட் இஸ் W. இன் டர்ன் இந்த லிஃப்டோட சர்ஃபேஸ் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்பேரண்ட் வெயிட் தான் நம்ம என்னன்னு பார்க்குறோம். ஸோ திஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் R is exerted by the lift surface. இப்போ இந்த ரெண்டுத்துக்குமான காரலேஷன் என்ன, இப்போ அப்பேரண்ட் வெயிட்டுங்கிறது எந்த இடத்துல எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கேஸ் 1, lift is moving upward with an acceleration A. ஸோ நார்மலாக உங்களுக்கு கிராவிட்டினால வரக்கூடிய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அது ஒரு பார்ட்டு, அதனால வரக்கூடிய வெயிட். அப்புறம் வந்து இன்னொரு பார்ட் என்னது, the lift is moving upward with a acceleration A. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு since the lift is moving upward அதோட apparent weight வந்து R இருக்கும். ஓகே, the total force எப்படி இருக்குன்னா R minus W இருக்கும். இதுதான் நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி when a person is moving in the lift. இப்போ இந்த நெட் ஃபோர்ஸ்ங்கிறது என்னது, அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா இட் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இந்த மாஸுங்கிறது மாஸ் ஆஃப் த பாடி, ஆக்சலரேஷன் வந்து திஸ் ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த லிஃப்ட் ஆன் த பர்சன். ஓகேவா? ஸோ R மைனஸ் W தான் நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங். இப்போ நமக்கு என்ன தேவை, R தேவை. ஸோ வி கேன் ரீரைட் எப்படி எழுதலாம், F net
ப்ளஸ் டபிள்யூவாக இருக்கும். ஸோ த அப்பேரண்ட் வெயிட்டுங்கிறது இந்த வெயிட் ஆஃப் த பாடி ப்ளஸ் இந்த ஆக்சலரேஷன், இந்த ஃபோர்ஸ்னால வரக்கூடிய ஆக்சலரேஷன், அது எல்லாத்தையோட ப்ராடக்டாக இருக்கும். ஸோ எஃப் நெட் இஸ் எம்ஏ ப்ளஸ் எம்ஜி. ஸோ வி கேன் டேக் எம் காமன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜி ப்ளஸ் ஏ இஸ் த அப்பேரண்ட் வெயிட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா this apparent weight is greater than the actual weight of the body. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, since the lift is moving forward, நமக்கு apparent weightங்கிறது acceleration due to gravityனால வரக்கூடிய weight plus the acceleration of the lift, இது ரெண்டுத்துக்கும் சேரும். So apparent weight is greater than the actual weight. This is in the case if the lift is moving upwards with an acceleration a. Case 2 பார்த்தீங்கன்னா lift is moving downward with acceleration a. இப்போ எப்படி இருக்கும்? What is the net force? F netங்கிறது again this is mass into acceleration. பட் இந்த இடத்துல இந்த net force எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா W minus R. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, since it is coming downwards, actual weight வந்து greater-ஆ இருக்கும் when compared to the apparent weight. அதனால W minus R. இப்போ திரும்பவும் we can find what is R. இப்போ minus R is equal to F net minus W. minus காமனாக எடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா R is equal to W minus F net. What is W? This is mg. F net வந்து ma. So R is equal to m times g minus a. Actual weight is greater than the apparent weight. So இந்த இடத்துல எப்படி எழுதலாம்? Apparent weight is lesser than the actual weight. This is in the case when the lift is moving downwards with acceleration a. இப்போ lift is at rest. அப்போ lift restனா அதனால வரக்கூடிய acceleration என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்போ இந்த இடத்துல apparent weightங்கிறது என்னவா இருக்கும்? which is simply W. கரெக்டா? ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல a 0 ஆயிடுறதுனால R is equal to W. So R is equal to mg. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா W is equal to R. That is actual weight and apparent weight வந்து equal ஆகும். Apparent weight is the same. Now இப்போ lift வந்து falling down freely without any acceleration. நார்மலாக வந்து ஒரு ஃப்ரீ ஃபால்னா என்னது? வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது தானாக கீழே விழும்பொழுது லிஃப்ட் வந்து அதோட பேலன்ஸை லூஸ் பண்ணி கீழே டவுன்வர்ட்ஸாக ஃபாலோ ஆகும்பொழுது அதோட ஆக்சலரேஷன் இருக்கும். லிஃப்டோட ஆக்சலரேஷன் இஸ் கோயிங் டு பி ஜி. கரெக்டா? அப்போ என்னவாயிடும்? ஆர் என்னவா இருக்கும்? இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எம்ஏ. இந்த இடத்துல ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி எடுத்தாச்சு. ஸோ எம் டைம்ஸ் ஜி மைனஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு 0. Okay, so the apparent weight is 0 in this case. So in the apparent weight 0 இருக்கிறதுனால we can say that we can write apparent weight is 0 in free fall. So in the free fall ங்கிறது எந்தெந்த இடத்துல applicable ஆகும்? இந்த free fall ங்கிறது எந்தெந்த இடத்துல applicable ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடில் போகிறீங்க, அதில் வந்து மேலே போயிட்டு டவுன்வர்டில் ஃபால் ஆகும். ஸோ அந்த மாதிரி டவுன்வர்ட் ஃபாலில் பார்க்கும் பொழுது யூ ஆர் கம்மிங் டவுன் இன் ஃப்ரீ ஃபால் மோஷன். அப்படிங்கும் பொழுது யூ ஃபீல் வெரி வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அதே மாதிரி லிஃப்ட் வந்து கீழே வரும்பொழுது, மேலே போயிட்டு கீழே வரும்போதும் யூ ஃபீல் ரொம்ப லைட் வெயிட்டாக ஆர் யூ ஃபீல் வெயிட்லெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி வெயிட்லெஸ்னஸ். இப்போ இதுதான் பார்த்தோம். இது அந்த அப்பேரண்ட் வெயிட்டை வச்சு தான் இதை டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெயிட்லெஸ்னஸ் இன் ரோலர் கோஸ்டர் ரைடு இப்போ தான் பார்த்தோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல த ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி இஸ் ஈக்குவல் டு தி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியாக இருக்கிறதுனால யூஸிங் த அபவ் ஃபார்முலா வந்து உங்களுக்கு அப்பேரண்ட் வெயிட் வந்து 0வாக இருக்கும். ஸோ
லிஃப்ட்டுக்கும் சரி ரோலர் கோஸ்டருக்கும் சரி when the body is under free fall acceleration வந்து acceleration due to கிராவிட்டியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு apparent weight வந்து 0 இருக்கும். அதனால we feel very weightless. whereas நம்ம மூவ் பண்ண வரோம் லிஃப்ட்டில் வந்து மேலே போகும்பொழுது we feel weight gain. அது ஏங்கிறது நம்ம பார்த்தோம். when the apparent weightங்கிறது என்னவா இருக்கும், it is greater compared to the actual weight-ஆ இருக்கிறதுனால using that above formula நம்ம while we are moving up in the lift we feel somewhat weight gain இருக்கு. then weightlessness of astronauts. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராவிட்டி கிடையாது. ஸோ அப்போ என்ன சொல்லுவோம், எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஃப்ளோட் ஆகிறது அப்படி சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக இட் இஸ் நாட் ஸோ. நம்ம வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து ஃப்ளோட்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. தே ஆர் ஃபாலிங் ஃப்ரீலி அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து எர்த்தை சுற்றி உங்களுக்கு ஒரு ஆர்பிட்டில் வந்து எப்போதுமே ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து எர்த் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து it is moving around the earth. அதோட ஆர்பிட்டல் velocity பார்த்தீங்கன்னா orbital velocity VO is equal to 7.66 km per second. that means ஒரு செகண்டில் அவங்க எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க, 7.66. இந்த கேஸ்க்கு வரலாம். இப்போ acceleration of the astronaut எதுவாக இருக்கும், the space stationோட acceleration தான் acceleration of the astronaut-ஆக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி கேஸில் பார்த்தோம், ரெண்டு ஆக்சலரேஷனுமே ஒன்றா இருக்கும் பொழுது A is equal to G, இந்த கேஸ் பார்த்தோம் இல்லையா, A is equal to G-ஆக இருக்கிறதுனால apparent weight 0-ஆக இருக்குது. அதனால they feel weightless. அதனால the space station and the astronauts ரெண்டு பேருமே வந்து இந்த higher orbital speed-ல rotate ஆகும்பொழுது they feel so weightless. இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெவன்லி பாடிஸ், எர்த்து, மூணு, மற்ற எந்த பிளானட்ஸ், எல்லா பிளானட்ஸோட டைமென்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். என்னென்ன அதோட மாஸ், ரேடியஸ், அப்புறம் அந்த கிராவிட்டி எல்லாமே கேன் பி கால்குலேட்டட் வித் அக்யூரசி. அண்ட் புது ஸ்டார்ஸ், புது பிளானட்ஸை டிஸ்கவர் பண்ணுறதுக்கும் வி கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. astronomical bodies எந்த பாத்தில் மூவ் ஆகுதுங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அண்ட் தென் ஜியோட்ரோபிசம், திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ வந்து ஒரு சீட் ஜெர்மினேட் ஆகும் பொழுது ஓகே இந்த ரூட்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸாக போகுது. ஜியோ மீன்ஸ் எர்த்துன்னு அர்த்தம், ட்ரோபிசம் மீன்ஸ் மூவ்மெண்ட். இந்த ரூட்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்குன்னா எர்த்துக்கு டுவர்ட்ஸாக மூவ் ஆகுது. வேறஸ் இந்த அப்பர் பார்ட் பார்த்தீங்கன்னா மற்ற இந்த பிரான்ச்சஸ், இந்த ஷூட் வந்து இட் இஸ் ஃபோட்டோட்ரோபிக். ஃபோட்டோ மீன்ஸ் லைட்டை நோக்கி அது மேலே போகுது. ஸோ திஸ் ரூட் பார்ட் வந்து இட் பிஹேவ்ஸ் ஆர் இட் ஹேஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோட்ரோபிசம். இதுவுமே வி கேன் எக்ஸ்பிளைன் யூசிங் திஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். அண்ட் தென் இப்போ ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ பிளானட்ஸ் எல்லாமே வந்து சன்னை சுற்றி ஒரு ஆர்பிட்டில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. வேற ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இட் மூவ்ஸ் இன் ரேண்டம் வே. அது வந்து சப்போஸ் நியர்பை பிளானட்ஸ் பக்கத்தில் வரும்பொழுது பிளானட்டோட பாத் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதுதான் அந்த வாபிள்னு சொல்கிறாங்க. ஸோ த ஸ்டார்ஸ் தே கேன் மூவ் இன் அ ரேண்டம் வே. இஃப் இட் கம்ஸ் நியர்பை பிளானட் வரும்பொழுது அந்த பிளானட்டோட இது பாத் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இதுதான் வாபிள் ஆஃப் ஸ்டார்ஸுங்கிறது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் ஈவன் அந்த மாஸ் ஆஃப் த ஸ்டாரையும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் யூசிங் திஸ் Newton's law of gravitation.